வணக்கம் மக்களே, திரும்பவும் நம்ம இன்னொரு விளாக்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன விளாக்னா, ஃப்ரெண்டோட அண்ணாக்கு கல்யாணம். ஸோ அதனால நம்ம இப்போ இங்கே ஈரோட்லேருந்து பொள்ளாச்சி போகிறோம். வாங்க நம்ம கல்யாணத்தில் போய் விளாகை கண்டினியூ பண்ணலாம். கல்யாணத்துக்கு போகிறதுக்கான துணி தான் போட போகிறேன் நாளைக்கு. ஸோ துணி எடுத்து வச்சாச்சு. தென் வழக்கம் போல் நம்ம அப்பா டிஎன்எஸ்டிசி டிரைவருங்கிறதுனால பாஸ் அடிச்சு குடிச்சிட்டாரு. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாஸ் ரெடி. இதுதான் பாஸ் டிஎன்எஸ்டிசி. அப் அண்ட் டவுன் அடிச்சு கொடுத்துட்டாரு. டிக்கெட்டுக்கு பதில் தான். ஓகே மக்களே, இப்போ நம்ம நேராக ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பூர்லேருந்து பொள்ளாச்சி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து டேரெக்டாக பொள்ளாச்சி வந்துடுவானுங்க. அங்கே போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. போய் ஃபன் பண்ணலாம். கூடயே வந்து பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். அடுத்து நம்ம நேராக பொள்ளாச்சி போகிறோம். திருப்பூர் டு பொள்ளாச்சி. நம்ம அங்கே போயிட்டு நம்ம கல்யாணத்தில் விளாகை கண்டினியூ பண்ணலாம். பழைய பஸ் எத்தனை மணிக்குண்ணா? 35-36 காட்டு எடுப்பேன். சீட் பிடிச்சிட்டோம். ஏன்னா பஸ்ஸே காலியாக தான் இருக்கு. ஒரு 2 நிமிஷத்துல கிளம்பிடலான்னு சொன்னாரு. கேட்டேன் 36 கிளம்பிடலான்னு. மணி 6:35. 2 minutes to பஸ் எடுத்துருவாங்க. திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து நேகமம். ஓகே கைஸ், அங்கே போய் மீட் பண்ணலாம். மக்களே, திருப்பூர் வந்தாச்சு. அடுத்து அப்படியே நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போக போறோம். பொள்ளாச்சி பஸ்ஸுக்கு போக போறோம். பொள்ளாச்சி பஸ் இருக்கான்னு பார்ப்போம். மகளே, பொள்ளாச்சி பஸ் பார்த்தாச்சு. பஸ் இப்போதான் வந்திருக்கு. எப்படியா இருந்தாலும் கிளம்புறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும். ஏன்னா இப்போதான் பஸ் நிப்பாட்டி இருக்காங்க. பஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் கிளம்பும். ஜேர்னி இங்க இருந்து பொள்ளாச்சிக்கு ஸ்டார்ட் பண்றோம். ப்ரோ, தண்ணி பாடல் ஒண்ணு சாதம். கல்ல எவ்வளோண்ணா? கல்ல ஒண்ணு கொடுத்துருங்க. பொறி போகுது. சூடா கல்ல. பஸ் அடிக்க 5 நிமிஷம் ஆகும். கல்ல சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம். அப்புறம் இது நகமும் போகுமான்னு கேட்கவே இல்லை. கண்டக்டரும் டிரைவரும் காணோம். வந்தோடனே நகமும் போகுமான்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஓகே கைஸ், அங்க போயிட்டு மீட் பண்ணலாம். மகளே, நாம வந்து இறங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட்டிங். இப்போதான் கால் பண்ணேன், வந்தாரான்னு சொன்னானுங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காய்ஸ் வந்துட்டான். எங்க தேடிட்டு இருக்கேன். வாடாடே, என்னடா அங்கேயும் பாத்துட்டு இருக்க?
ஓகே காய்ஸ், மண்டபம் வந்தாச்சு. ஹரி ரூபேஷையும் நவீனையும் கூப்பிட்டு வரேன்ட்டு போயிருக்கான். நம்ம இப்ப மண்டபத்துக்குள்ள போறோம். அப்லோட் பண்ணிட்டு எடிட்டிங்ல தூக்கிடுறோம். போன் எடுக்க மாட்டான்டா. அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். சவுண்ட் கேக்குதால சவுண்ட் கருணாமூலி தானே இருப்பான் பக்கத்துல யாரு கருணாக்கா எடுக்க மாட்டான். அம்மா நான் கூட எடுக்க மாட்டாங்க. என்ன மாதிரி பிளாக் பண்ண வச்சுக்கிறான். டேய் நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தற்போது கட்ட வரத்தெல்லாம் தூக்கிடுவீங்க. பீப் போட்டுக்கலாம். நீங்க வந்தீங்க அள்ளி போட்டு போயிடலாங்க. அப்படிமா அதோட பாட்டில் உடையும் கையில எடுக்க எடுத்து மொத்தமா தின்னு தூரமா இருக்கு. அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனா பண்றதுக்கு சத்தியமா தமிழ்நாட்டு மக்கள் சிவாஜியும் நடிப்பா ஒரே முடிச்சிருப்பா. அந்த சீன் அதை விட அந்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் போது டக்குன்னு ரிப்போர்ட்டர் சொல்லுவானே, இது வந்து சிவாஜி மாதிரிலாம் இல்ல, பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போற மாதிரி இருக்கும். அவன் அங்க எல்லாருமே நடிச்சு காட்டுவான். நான் வேணா என்ன நடிக்க முடியுமான்ட்டு அடிப்பா அரக்கன்னா அது இருக்கு. சொல்லும் போது காத்தடி கருப்பா நானும் கபடி பிளேயர். நானும் ரைட் எல்லாம் எது கேட்டாலும் எதுனாலும் ஒண்ணு சொல்லிடுறீங்க அப்படின்றீங்க. அவன் நான் ஆல்ரவுண்டர் ரைடு எனக்குமே பிடிக்குமா அப்படிமா ஆகுமா ஆப்பல சிரிச்சாவே அழகுறான். இருந்தாலும் நீ நேர்ல வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. நேர்ல வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. மாப்பிள்ளைய பார்க்க போறோம். அண்ணன் எந்த ரூம்ல இருக்காங்கன்னு இன்னும் தெரியல. அதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். மாப்பிள்ள எங்கடா? ரைட்டா லெஃப்டா? ரைட். அம்மா அப்பா பத்தியா எங்கடா? யாரையுமே பாக்கலடா. நீ வந்து நீ இருந்து என்ன டக்குன்னு போயிட்டு ஹாய் அம்மா அப்பா அப்பான்னு பேசி நல்லா இருக்கேங்க. ஹரி ஹரி எப்படி இருக்கீங்க? நான் எப்படி வரேன்? எப்படி இல்லடா வரமாட்டேதான் இருந்தேன். நான் சொல்லிட்டேன் எப்படியாவது வேற லெவல போயிட்டு இருக்கேன். இப்ப கூட லாக்லயே தான் இருக்கேன். ஆமாடா, கல்யாணத்தை யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ண வேற சும்மா கிளம்புனதே எடுத்துட்டு தான் இருக்கேன். உள்ள வருமா அவங்க சொல்லிட்டேன். லாக்ல தான் அண்ணா இன்ட்ரடியூஸே பண்றது. இதாங்க கல்யாண மாப்பிள்ள, மை ஃபேவரட் அண்ணா. அண்ணி எப்ப பாக்குறது? இந்த ஜூஸ் நானும் அதுக்குதான் வெயிட்டிங். அப்படியா? சாப்பிட்டே இல்லையா? இல்லண்ணா, இனிமேல் பசங்களுக்கு போய் சாப்பிடு. கம்மியா இருக்கு பாரு. எதையுமே எனக்கு சாப்பாடு கம்மியா தான் இருக்கு. சின்ன சும்மா லைட் ஒரு சாப்பிட்டு மேடம் சீக்கிரம் 10 நிமிஷம் வந்து பாருங்க. சரியா? சீக்கிரம் உடனே வா. உடனே மில்லியன் வியூஸ் தான்.
மக்களே இது வேற யாரு இல்ல வாடா 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 டேய் வாடா எத்தனை வருஷம் இருக்கும் 2023 2022 சம்திங் அந்த டைம்ல தான் ஏங்க ஒரு வாடா வாடா vlog வாடா சரி சாப்பிட்டியா இல்லையா இல்லடா இனிமேதான் பசங்களோட தான் சாப்பிட்டியா சரி கொடுத்துருவா ஹரி 20 மணி ஆன காலம் கொஞ்சம் வச்சு போய் ரெண்டு தோசையோட ஆனா அது பார்த்தா எதுவுமே வராது சாப்பாடு